சக்தி வைத்தியம். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். குழந்தை வாசலிலிருந்து ஓடி வந்தான். தலை தெறிக்கிற ஓட்டம் வழக்கம் போல. ஆனால் வழக்கம் போல கத்தவில்லை, காதை கிழிக்கவில்லை. வீட்டுக்குள் வரும்பொழுது எப்படி சத்தம் போடாமல் வர முடிந்தது? அவன் வாய் திறந்தா நம் காது கிழியும். ஏதோ மரியாதையாக மிகையாக சொல்லவில்லை. 100 சில்வண்டுகள் 100 அணில்கள் நம் தோளில் வந்து உட்கார்ந்து கத்துகிற தொண்டை அது. இந்த 5 வயதில் 3 அடி உயரத்தில் இந்த ஒல்லியில் எங்கிருந்து இந்த குரல் வருகிறதோ? வந்துட்டானா ராட்சசன் என்று பள்ளிக்கூட தீட்டு தெரு தீட்டுக்கு அரண்டு முகத்தில் ஒரு கடுகு பொரிய திகில் சுளிக்க மூளையை நோக்கி ஒடுங்கி நகர்வாள் மாமியார். பாபா பிளாக் ஷீட், இல்லாவிட்டால் ஹிங்கோரி டிக்கோரி டாக் என்று ஒரு பாட்டை பாடிக்கொண்டு அவன் ஓடி வரும்போது பீங்கானில் ஆணியை அழுத்தி உராய்கிற இனிமை எனக்கு, மாமியாருக்கு, கைக்குழந்தைக்கு, எல்லோருக்குமே பயம். பிளாக்காயும் ஆச்சு, சீப்பும் ஆச்சு. இதை பாரு, அப்படியே கொள்ளையில் ஓடிடு. காலை கையை அலம்பிட்டு பேசாமல் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கோ. என் மேலே வந்து பட்டியோ உன் காலை ஒடிச்சு வச்சுப்படுவேன். பிளாக்காயா சீப்பா, நல்ல பாட்டடி இது. நாங்கள்லாம் படிக்கிறச்ச ஆடு மயிலேறி விளையாடுன்னு சொல்லி கொடுப்பா. தொர பொண்ணு மங்களம் பாடித்துன்னா ஒரு நாள் முழுக்க கேட்டுட்டு இருக்கலாம். என்னமோ பிளாக்காயான் சீப்பான் டாக்கான் கரியான், என்ன பாட்டடி இது என்று கடுக்கு பொரியலில் ஒரு சிரிப்பு வேற வரும் மாமியாருக்கு. எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தா என்று முதுகு விரைக்க அவள் முன்னால் நின்று விழியை உருட்டி ஒரு கத்து கத்துவான் அவன். வாய்ந்தா அவ. சரிப்போ, என் மேலே படாத. இன்னும் பலகாரம் பண்ணலை. மேலே பட்டியோ முழுகிறதுக்கு திராணி இல்லை. வெந்நீர் போட்டு குளியேன். வெ சீப்போ, அழகு வேற மகாலட்சணமாக இருக்க பாரு. ரெட்டை மண்டையும் குச்சு காலுமா. பாபா பிளாக் ஷீட் என்று அவள் காதில் மேலே படாமல் கத்திவிட்டு கொல்லைப்பக்கம் ஓடான். அவன் உள்ளே வந்தால் அப்படி குலை நடுங்கத்தான் நடுங்கும். எதை உடைக்கிறானோ எதை மேலே வீசுகிறானோ சொல்ல முடியாது. அப்படி உடைந்த கண்ணாடிகள், சீப்புகள், பொம்மைகள், ஸ்லேடுகள், பேனாக்கள், பாத்திரங்கள், பாட்டில்கள் எல்லாம் ஒரு குழந்தை பண்ட எக்ஸிபிஷனில் வைக்க காணும். டமார் என்று கதவை சாத்துதல், கருங்கல்லால் அண்டாவில் கோவில் மணி அடிக்கிற ஓசை. அவர் செருப்பு ஜோடியில் ஒன்று அடுக்கலையிலையும் ஒன்று வாசல் நார்த்த மரத்தடியிலையும் கிடப்பது. இரவு முழுவதும் பகல் பஞ்சத்தை போராட தொட்டி நிறைய நிரப்பியிருக்கும் தண்ணீரை அடைத்திருக்கும் துணி கிழிச்சலை பிடுங்கி விடுவது. இதையெல்லாம் யார் செய்ய போகிறார்கள்? அவனை தவிர. போன மாதம் அவருடைய சிநேகிதர் தம் 3 வயசு புதல்வியை முதலாக அழைத்து வந்தார். அவளை சற்று நேரம் நின்று பார்த்தவன் என்ன தோன்றிற்றோ அவன் காதாண்டா போய் பாபா பிளாஷிப் என்று ஒரே கத்தல். அவ்வளோதான். அரண்டு போய் வீல் என்று ஒரு சத்தம் போட்டு அழத் தொடங்கிற்று. அதை சமாதானப்படுத்த வாசலில் போன நண்பர் வாசலிலேயே அவரோடு பேசிவிட்டு அப்படியே போய்விட்டார். தனக்கு இருக்கிற குரல் போதாதென்று ஊதல்கள் கிளுகிளுப்புகள் வேறு கொண்டு வருகிறான். இவன் எப்படி சத்தம் போடாமல் ஓடி வருகிறான்? கவனித்தேன். என்னடா, எங்கள் டீச்சர் வராமா என்று ஒடுங்கி நின்றான். வெறும் ஒடுக்கமில்லை, உடல் கொள்ளாத ஒரு பூரிப்பு, ஒரு அச்சம், ஒரு மரியாதை. வாசலை பார்த்தேன். உயரமாக அந்த உருவம் செருப்பை கழற்றாமலே கூடத்தை நோக்கி வந்தது. வாங்கோ, நமஸ்காரம் என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் டீச்சர். சொல்லென்னவோ நமஸ்காரம்தான், ஆனால் இங்கிலீஷ் காதலி சொல்லுகிற மாதிரி வந்தாள். நல்ல உயரம்,
அதனால் சிறிய வளைவு கூட இங்கிலீஷில் இசட் எழுத்தை சற்று உயரமாக போட்டார் போல, அல்லது தமிழ் கேள்விக்குறி போல கவிகள் பார்த்தால் கொடி என்று சொல்வார்கள். உட்காருங்கள், சௌக்கியமா? ஓ, சும்மா தான் வந்தேன். குழந்தைகளின் பெற்றோர்களை அடிக்கடி பார்க்குற வழக்கம், அதான் சும்மா பொதுவாக பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். அந்த அம்மா இங்கிலீஷில் பேசுகிறாள். அதனால தான் கொஞ்சம் இலக்கண சுத்தமாக மொழிபெயர்த்து எழுத முயலுகிறேன். தவறு இருந்தால் என் குற்றம். கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல, நன்றி. ஸ்குவாஷ்? ஓ நோ, தேங்க்யூ. கொஞ்சோண்டு. டோன்ட் பாதர். பரவாயில்ல. மொழிபெயர்க்க மறந்து விட்டது. போனால் போகிறது, இது உங்களுக்கு புரியும். என்ன ராமன், எப்படி இருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை டீச்சர் என்று இங்கிலீஷிலே பதில் சொல்லிவிட்டு நின்றான் அவன். குழந்தை எப்படி இருக்கான்? நன்னா வாசிக்கிறானா? அதை பற்றி தான் உங்களிடம் பேச வேண்டும் என்று வந்தேன். தாராளமாக சொல்லுங்கள். சரியாக இருக்கானோ இல்லையோ கிளாஸில்? என்று இழுத்தாள் டீச்சர். உங்கள் அபிப்பிராயம் என்ன அவனை பற்றி? அவனை பற்றிய அபிப்பிராயத்தை விட உங்களை பற்றிய அபிப்பிராயம் என்ன என்று கேட்க வேண்டும். நீங்கள் என்று புன்முறுவலித்தாள் டீச்சர். எனக்கு திக்கென்றது. என்ன? குழந்தைகளை இன்னும் நன்றாக வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள். என்னது? ஆமாம், என்னையா சொல்கிறீர்கள்? உங்களைத்தான் சொல்கிறேன். ஏன் இப்படி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டீர்கள்? அவள் சொன்னது போல நான் ஆச்சரியத்தில் தொப்பென்று விழுந்துதான் கிடந்தேன். திடீரென்று அவள் என்னை அதில் தள்ளிவிட்டு விட்டதால எழுந்து கொள்ள முடியவில்லை. முயன்று கொண்டிருந்தேன். அதனால்தான் என் வாயிலிருந்து பதிலும் வரவில்லை. சற்று நேரம் சூன்யத்தை பார்த்து கொண்டிருந்தேன். நான் முன்னால் ஆச்சரியப்பட்டது வேறு எதையோ பற்றி. அவளை கண்டுதான் முதலில் ஆச்சரியம் தோன்றிற்று. டீச்சர் இங்கிலீஷை இங்கிலீஷ்காரி மாதிரியே பேச முயன்று அதில் வெற்றியும் அடைந்திருப்பதை கண்டுதான் எனக்கு முதல் வியப்பு. இங்கிலீஷ் பாஷையை பேசும் மரியாதைகள் ஒன்றை கூட அந்த அம்மாளின் சற்று உலர்ந்த வரி விழுந்த ஆனால் சிவப்பேற்றிய உதடுகள் விட்டு வைக்கவில்லை. டபிள்யூ முதலில் வரும் வார்த்தைகளுக்கு உதற்றை குவித்தும் வீக்கு விரித்தும் ஆவுக்கும் ஓவுக்கும் இடையேயான விசித்திர ஒலிகளுக்கும் ஆவுக்கும் ஏவுக்கும் இடையான இன்னும் விசித்திர ஒலிகளுக்கும் ஈடு கொடுத்தும் அவள் பேசினிய திறமையை கண்டுதான் முதலில் வியந்தேன். இவள் எங்கே இந்த நாகரிக பாஷையை இந்த நாகரிக அசைவுகளுடன் பேச கற்றாள்? நான் படித்தது குளத்தங்கரை உயர்தர பள்ளியில். என் வாத்தியார் அம்மாக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிக செல்லம் சலுகை கொடுப்பார்கள். நாடகம் போட்டால் அந்த குழந்தைகளை தான் சேர்த்து கொள்வார்கள். பெரிய இடம் என்று 4 மார்க்கு கூட போட்டு முதல் இடத்துக்கு தள்ளி பரிசுகளை தலையில் கட்டுவார்கள். ஆனால் இப்படியெல்லாம் பேசி அவர்கள் ஆச்சரியப்படுத்தினதே இல்லை. டீச்சர் அம்மா பேசின முறை போக இப்பொழுது பேசின விஷயம் என்னை திகைக்க வைத்து விட்டது. அந்த அம்மா சொன்னதை கேட்டு மண்ணை உண்ட ரவிவர்மா கண்ணனை கண்ட யசோதை மாதிரி நான் வாயகல உட்கார்ந்திருந்தேன். ஆச்சரியத்திலிருந்து சற்று தள்ளாடி எழுந்து சொன்னேன். எனக்கா குழந்தை வளர்ப்பு தெரியாது என்று சொன்னீர்கள்? ஆமாம், அப்படி சொல்ல எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. எனக்கு கல்யாணம் 1948 நடந்தது. அப்பவே பிடிச்சு குழந்தை வளர்ப்பு தானே தொழிலாக வச்சுட்டு இருக்கேன். 6வது பாரம் பாஸ் பண்ணின அடுத்த வருஷம் கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்து இதே தொழில்தான். இதில் 3 அதில் 3 உண்டாகி வளர்த்துட்டு வாரேன். பெரியவன் அடுத்த வருஷம் SLC எழுத போகிறான். புல்லாங்குழல் சொல்லுகிறான்.
ரெண்டாவது பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். தியாகராஜ கீர்த்தனை 60, தீட்சிதர் கீர்த்தனை 10 பாடம் அவளுக்கு. மூணாவது பையன், அவன் 6ஆம் கிளாஸு, கடம் சொல்லிக்கிறான். அடதாளத்திலே தீட்சரம் பண்ணி வாசிக்கிறான். நாலாவது பொண்ணு 4ஆம் கிளாஸு, 4 வர்ணம் பாடம் பண்ணிவிட்டாள். 5வது இந்த பையன், உங்க சிஷ்யன், அரை கிளாஸு தான். மாடு வாழை உசத்திண்டு ஓடுறாப்புல நேத்திக்கு ஒரு படம் போட்டான். நிஜமாவே ஓடுறாப்புலவே இருந்தது. 6வது இதோ இந்த பொண்ணு, இதுவும் நன்னா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லுங்களேன், இந்த குழந்தை அழகா கழுக்கா முழுக்குன்னு இருக்கானா இல்லையோ என்று கை குழந்தையை பார்த்தேன். பார்த்து கொண்டே மேலும் சொன்னேன், எங்கள் புவனேஸ்வரி திருக்கலப்பதிகம் சொன்னான்னா மனசெல்லாம் உருகும். நீங்கள் கேட்டிருக்கீங்களோ? என்னது? திருக்கலப்பதிகம் சம்பந்தர் பாடினது. யார் சம்பந்தர்? திருஞான சம்பந்தர் தெரியாதா? நாயன்மார் கேள்விப்பட்டிருக்கேன். 12 பக்தர்கள் என்பார்களே, அவர்கள் ஆழ்வார்கள். இவர் 63 ஒருத்தர். அவர் பாடினது திருக்கலப்பதிகம். அதை படித்தா மனசை சிதறாமல் ஒரு இடத்துல நன்னா குவியுன்னு வடிவேலுன்னு ஒருத்தர் சொன்னார். அதை நானும் படித்து போனாவுக்கும் சொல்லி வச்சேன். அவ சொல்லி கேட்கணும். அதை சொல்லட்டுமா பூனா? ஓ நோ, டோன்ட் பதர், எனக்கு நேரமாகிவிட்டது, குழந்தைய சிரமப்படுத்த வேண்டாம். புவனா பாட்டு கிளாஸுக்கு போயிருக்காமா என்றான் பையன். நீங்கள் அவள் பாடுறத கேட்டேன்னா என்னை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றிக்குவேன். எங்களுக்கும் குழந்தை வளர்ப்பை பற்றி தெரியுமா என்றாள் டீச்சர். அவள் முகம் லேசாக சிவந்தது. ரோஷ சிவப்போ என்னவோ. அவள் பயிற்சி கல்லூரியில் படித்த படிப்பு. பயிற்சியெல்லாம் அந்த சிவப்புக்குள் நீரோட்டமாக துடிப்பது போல் இருந்தது. உங்களுக்கு தெரியாது என்று சொல்லவில்லையே நான். தெரியும்னு தானே இந்த உத்தியோகம் உங்களுக்கு கொடுத்திருக்கா. நீங்கள் அதையாவது ஒப்புக்கொண்டீர்களே, ரொம்ப நன்றி. ஆனால் எங்களுக்கு இருக்குன்னா தான் நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேலாக்கும். என் குரல் சூடேறிதான் கிடந்தது. 6 குழந்தைகளை ஆளாக்க அல்லில்லை பகலில்லை, அப்படி ஒடிந்திருக்கிறேன். விசுக்கென்று இவள் எதையோ சொல்லிவிட்டால் சூடேறாமல் என்ன செய்யும்? ஆனால் அவள் விருந்தினள் என்ற ஞாபகம் திடீரென்று வந்தது. வந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நாம் சண்டையை வளர்ப்பானேன்? ஏன் பொம்மநாட்டி ஜென்மங்களுக்கு இந்த முயலுக்கு 3 கால் வைக்கிற பிடிவாதம் போக மாட்டேங்கிறது? பாவம், ஏதோ குழந்தை திருந்த வேண்டும் என்று சொல்லத்தானே வந்திருக்கிறாள். குரலை மாற்றிக்கொண்டேன். நான் என்னமோ சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். உங்கள் மாதிரி நாங்கள்லாம் விசேஷமாக இதுக்குன்னு படித்ததில்லை. அதனால் பல விஷயம் தெரியாமல் இருக்கலாம். குழந்தை எப்படி இருக்கான்? நன்னா படிக்கிறானா? படிப்பெல்லாம் பரவாயில்ல. படிப்பை பற்றி நாங்கள் அவ்வளவாக கவலைப்படுவதில்லை. பையனுக்கு நடத்தை, குணம், ஒழுங்கு இவைதான் முக்கியம் எங்களுக்கு. ஏன் அதெல்லாம் சரியா இல்லையா என்று திரும்பி பார்த்தேன். பையனை காணவில்லை. புரிந்து கொண்டானோ இல்லை என்ன நினைத்து கொண்டானோ எங்கேயோ நழுவி விட்டான். கொல்லை பக்கமா வாசல் பக்கமா என்று கூட தெரியவில்லை. சரியா இல்லை என்றும் சொல்ல முடியாது. நன்றாக படிக்கிறான், எழுதுகிறான். ஆனால் குழந்தைகள் எல்லாம் அவனை கண்டால் அப்படியே சப்த நாடியும் ஒடுங்கி போய்விடுகின்றன. போன வாரம் ஒரு குழந்தையினிடம் விடு விடு என்று ஓடி வந்தான். மார்பில் குத்திவிட்டான். இன்றைக்கு காலையில் மோட்டார் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சோப்ராவின் குழந்தை மாடிப்படியில் நின்று கொண்டிருந்தது. அப்படியே பின்னாலிருந்து தள்ளிவிட்டான். நல்ல வேளையாக மாடிப்படி ஏறி வந்து கொண்டிருந்த பியூன் சட்டென்று குழந்தையை தாங்கி கொண்டான். எனக்கு தலை சுற்றியது. நெற்றி புடைத்து கொள்கிற மாதிரி இருந்தது.
அந்த பயல் சமயம் பார்த்து ஓடிவிட்டானே, பிடித்தாவது இழுத்து வந்து வெந்நீர் அடுப்பு விசிறி காம்பை அவன் முதுகில் ஒடிக்க வேண்டும். அடராட்சசா என்றேன் என்னை அறியாமல். உங்களுக்கே தாங்கவில்லை பார்த்தீர்களா? சில சமயம் தாங்கத்தான் முடியவில்லை. நான் சொல்கிறபடி செய்கிறீர்களா? செய்கிறேன். மாதம் 30 ரூபாய்க்கு மேலே செலவாகாது. மாதம் 30 ரூபாயா? 30 ரூபாய் என்று மலைக்க வேண்டாம், அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். கோவில் மணி அடிக்கிற யோசை. மாதம் 30 ரூபாய் செலவழித்து என்ன பண்ணணும்? நிறைய காகிதம் வாங்கி கொடுக்க வேண்டும். சாதாரண காகிதம், டிராயிங் காகிதம், முரட்டு காகிதம், வழவழ காகிதம், மஞ்சள் காகிதம், நீல காகிதம், சிவப்பு காகிதம், பச்சை காகிதம், ஊதா காகிதம், ஆரஞ்சு காகிதம், வெள்ளை காகிதம், கருப்பு காகிதம், 1/4 பவுண்டு அட்டை, 1/2 பவுண்டு அட்டை, 1 பவுண்டு அட்டை, இதெல்லாம் நிறைய 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 வாங்கி கொடுக்க வேண்டும் என்று டீச்சர் கையை ஆட்டியும் முகத்தில் வகைக்கு ஒரு பாவத்துடனும் ஆர்வமாக உற்சாகமாக சொல்லி கொண்டிருந்தாள். அவள் சொல்லும் பொழுதே அத்தனை காகிதங்களையும் கூடம் முழுவதிலும் அடுக்கிவிட்டார் போல இருந்தது எனக்கு. ஹாஹா, எத்தனை வர்ணங்கள், எத்தனை வகைகள், என்ன வழுவழுப்பு, எத்தனை அளவுகள்! இத்தனைக்கும் மாதம் 30 ரூபா போதுமா? போதாவிட்டால் அப்புறம் பார்த்து கொள்கிறது. சரி, இத்தனை காகிதமும் எதற்கு? புரியவில்லையா? இப்பொழுது தானே நீங்கள் சொன்னீர்கள், உங்கள் பையன் மாடு ஓடுகிறா போலவே நேற்று ஒரு சித்திரம் போட்டான் என்று. சித்திரம் அவனுக்கு இயற்கையாக வருகிறது, அதை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு? எனர்ஜி, எனர்ஜி, சக்தி. உங்கள் குழந்தை உடம்புல அவ்வளவு சக்தி இருக்கிறது, அதெல்லாம் செலவழிய வேண்டும். இல்லாவிட்டால் உங்களையே பிடித்து வாசற்படியிலிருந்து தள்ளிவிடுவான், அல்லது கிணற்றில் நீர் மொள்ளும்போது இழுத்து தள்ளிவிடுவான். நல்ல வேளையாக இங்கே கிணறில்லை. இத்தனை காகிதமும் அவன் கவனத்தை இழுத்து கொண்டிருக்கும். 4 நாளில் அவனுக்கு இந்த வேலையை அழுத்து விட்டால் விறகு உடைக்கச் சொல்கிறது. இங்கே கறி அடுப்பு தானே எல்லாத்துக்கும். விறகை பார்த்தா வீட்டுக்காரன் விரலை ஒடிச்சு விடுவானே. அது சரி, ஆனால் குழந்தைக்கு சித்திரம் அழுக்காது. அப்படி வேறு செயல் வேண்டுமென்றால் 1 மணிக்கு ஒரு தடவை அவனை கூப்பிட்டு, உன் பலம் கொண்ட மட்டும் இறைந்து கத்துடா என்று கத்த சொல்ல வேண்டும். சேர்ந்து கிடக்கிற சக்தியெல்லாம் செலவாகிவிடும். டீச்சர் அம்மாவை கண்டதும் தான் இப்படி நின்றேன். இல்லாவிட்டால் இரும்பு காது இருந்தால்தான் இந்த வீட்டில் உயிரோடு இருக்கலாம். நான் எது சொன்னாலும் ஆட்சேபம் சொல்கிறீர்களே. நான் 30 ரூபாய்க்கு எங்கே போவேன்? இந்த அரை கிளாஸுக்கு மாதம் 20 ரூபா சம்பளம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்திலே தான் வாங்குறேன். ஏதோ பெரிய மனுஷுல்லாம் நடத்துகிறேன், நன்னாக தான் இருக்குன்னு அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி அதில் போட்டு எப்படியோ சம்பளத்தை கட்டிண்டு வரேன். அவ்வளவு சிரமமாக இருந்தால் வேறு முனிசிபாலிட்டி பள்ளிக்கூடம் இல்லை அந்த மாதிரி சாதாரண பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்க வேண்டும் நீங்கள். அதுவும் நியாயம்தான். ஆனால் மனசு கேட்கிறதா? பணக்காரர்கள் மாதிரி இருக்கணும்னு ஆசை சித்தக்கொரு தடவை மனசில் பூந்து ஆட்டி வைக்கிறதே. அவ மாதிரி நாம தான் இல்லை. நம்ம குழந்தையாலும் அவ குழந்தைகள் படிக்கிற இடத்துல படித்தா பிற்காலத்திலையாவது அப்படி ஆகலான்னு ஒரு நப்பாசை சொப்பனும். அதனால் செஞ்சுவிட்டேன். இந்த அரை கிளாஸுக்கு இனாமா சொல்லி வைக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது. 1 ரூபா 2 ரூபா வாங்கிட்டு சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம் இருக்குது. 20 ரூபா பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துடுறதுன்னு சேர்த்து பல்லை கடிச்சுண்டு இருக்கேன். இந்த ஊரில் ஒரு ஆப்ரேஷனுக்கு 1000 2000, கண்ணால் பார்க்கறதுக்கு 25 50ன்னு வாங்குறா டாக்டர் எல்லாம் இருக்காளாமே. அந்த மாதிரி என்ன இருக்குது நீங்கள் சொல்கிற வைத்தியம்? நியாயமாக சம்பாதிச்சு
கேட்ட வரிய ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கிற அவளுக்கு இப்படியெல்லாம் பணத்தை கொட்ட முடியுமோ? என் குரலில் முன்னே இருந்த கோபம் இல்லை, விஷயத்தில் தான் கோபம். குரல் காக்காய்கள் கொத்தின கழுகு மாதிரி துவண்டு கிடந்தது. உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கு. எனக்கே என்னை பார்த்தா அப்படித்தான் இருக்கு. இந்த 5 வயசு குழந்தை விறகாவது உடைக்கட்டும் வாங்கி கொடுக்கலாம்னா அதுக்கும் இல்லாமல் இப்படியா வீடு வாய்க்கணும்? நான் வரேம்மா, ரொம்ப நன்றி. எதுக்கு? நான் சொல்கிற யோசனை கேட்கவாவது கேட்டீர்களே, நான் வருகிறேன் என்று புன்முறுவலுடன் விடைபெற்று வெளியேறினாள் டீச்சர் அம்மா. விசிறி காம்போடு காத்திருந்தேன். ஆனால் அந்த பயலை அடிக்க முடியவில்லை. எங்கிருந்தோ ஒரு பெரிய அட்டைப்பொட்டியை 2 கைகளாலும் அணைத்து கொண்டு வந்தான். 4 வீடு தள்ளி நந்தியாவட்ட மரம் 3ஐ வெட்டி விட்டார்களாம். கட்டிடம் கட்டுவதற்காக எதிரே இருந்த ஒரு அட்டை பெட்டியை இரவல் வாங்கி அந்த பூக்கள் அனைத்தையும் பறித்து வந்து விட்டானாம். நிறைய இருக்குமா, மாலை கட்டி சாமிக்கு போடலாம், அப்புறம் நீ, புவனா, பவானி எல்லாரும் வச்சுக்கலாமா என்றான். சிரிப்பு தான் வந்தது எனக்கு. ஒரு வாரம் கழித்து கடுதாசி ஒன்றை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுமா என்றான் அவன். உற்று பார்த்தேன். ஏண்டா, போன பரீட்சையில் கிளாஸில் 3வது ரேங்க்கு, இப்போ ஏன் 32ல் சரிஞ்சிருக்கே? நான் நன்றாகத்தான் எழுதினேன், உங்ககிட்ட கூட சொன்னேனே பகலெல்லாம். அவன் கண்ணை பார்க்க முடியவில்லை, அழத் தயாராக இருந்தான் போலிருந்தது. எனக்கு இருப்பாக இருக்கவில்லை, காரணமும் தெரியவில்லை. ஒருவேளை அவள் சொன்னது சரிதானோ என்னவோ, படிப்பிலையும் இப்படி ஆகிவிட்டானோ? டீச்சர் அம்மா வீடு தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியுமா என்றாள் புவனா. அவனை அழைத்து கொண்டேன் போனேன். டீச்சரை கண்டு கேட்காவிட்டால் எனக்கு நிலை கொள்ளாது போலிருந்தது. பெரிய வீடு, காம்பவுண்டு, தோட்டம், கேட்டிலிருந்து வீட்டுக்குள் போகிற வரையில் முல்லை கொடி வளைவு. வாசல்ல பெரிய வராந்தா. வயசான அம்மாள் ஒருத்தி உட்கார்ந்திருந்தாள். டீச்சர் அன்னபூர்ணி இங்கே தானே இருக்கிறார்? ஆமாம்மா. அவ இல்லையே, பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தா, உடனே வெளியில் போயிட்டாளே. எப்போ வருவார்? அது என்னமோமா, நான் என்னத்தை கண்டேன், என்கிட்ட சொல்கிறாளா கொல்றாளா என்னமோ ட்ராமா ஒத்திகையாம். பொம்மநாட்டி பசங்கள்லாம் அடுத்த வாரம் ட்ராமா போடுறதாம். கொட்டகையிலேயே ஒத்திகை பார்க்குறாளாம். வர 9 மணி ஆறதோ 10 மணி ஆறதோ. என்ன விசேஷம்? வாம்மா உட்காரு. நின்னுண்டே பேசுறியே. கிழவியின் பரிவை எதிர்த்து நிற்க முடியவில்லை. உட்கார்ந்தேன். நீயும் உட்காரு குழந்த. உன் பெண்ணா? ஆமாம், உன் மாதிரியே லட்சணமாக இருக்காடியம்மா. ஆசையும் அதிர்ஷ்டமா கொஞ்சம் குழந்தையம்மா நன்னா இருக்கணும். கொஞ்சம் குழந்தையம்மா இருந்தால் போதுமா? வளர்க்க தெரிய வேண்டாமா அதுகளை? பார்த்தா பளிச்சுன்னு சமத்தா இருக்கு குழந்த, எல்லாம் நன்னா இருக்கும். உன்னை எங்கேயோ பார்த்தாவில் இருக்கே. போன வருஷம் டிசம்பர் மாதம் சபாவில் ஹரிகதை நடந்ததே, அப்போ என் பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்கலையா நீங்கள் என்றேன். பாத்தியாம்மா? ஆமாம்மா, சட்டுன்னு சொல்லிட்டியே. இத்தனை கூட்டத்தில் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கியே? அந்த அம்மாள் குலம், கோத்திரம், குழந்தைகள், என் கணவர், மாமியார் எல்லார பற்றியும் விசாரித்தாள். அவள் டீச்சர் அம்மாவின் தாயாம். 4 வருஷம் முன்னால் குறைப்பட்டு பெண் வீட்டோடு வந்து விட்டாளாம். 2 பையன்கள் அஸ்ஸாமிலும் ஏடனிலும் வேலையாக இருக்கிறார்களாம். நடுநடுவே உள்ளே எட்டி பார்த்தாள். கிழவி ஏதோ சினுக்கு அழுகையாக கேட்டது. உள்ளே எழுந்து போனாள். பூனாவும் எட்டி பார்த்துவிட்டு, அம்மா குழந்தையாம்மா, தொட்டிலே போட்டிருக்கு என்றாள். வாடா கண்ணு, உள்ளே வா, அம்மாவையும் கூட்டிண்டு வா என்று புவனா பார்ப்பதை பார்த்து கூப்பிட்டாள் குழவி. போனோம். தொட்டிலில் குழந்தைதான். சுற்றிலும் பஞ்சு, மீன் எண்ணெய் வாடை. பேத்தி 7 மாதத்துக்கு மேலே வயத்தில் இருக்க மாட்டேன்னு வெளியிலே வந்துட்டது. வெந்நீர் பாடம்
காட் லிவர் ஆயில் இப்படி உபச்சாரம் பண்ணி இப்போதான் மனுஷ குழந்தை மாதிரி ஆயிருக்கு. சேப்பங்கிழக்கு உரித்தா போல கிடந்த அந்த கிடையை பார்த்த போனாவின் உருவம் சுளித்தது. கைப்பட்டால் சொத சொதவென்று விண்டு விழுந்து விடும் போல எனக்கு ஒரு நடுக்கம், சந்தேகம். 20 வயசுலேருந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் கிடந்து கத்தினேன். என் பிள்ளைகளும் கத்திதுகள், கேட்கல. 31 வயசுக்கு அப்புறம் இவர் என் மேலே ரொம்ப ஆசைப்படுறார்னு சொன்னான். பண்ணிண்டா. யாருக்கு பிரதி? ஓவனை எல்லாம் போனப்புறம் என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு? முதல் பிள்ளையை வயத்தை கீறி எடுக்க வேண்டியிருந்தது, அதுவும் தக்கலை. இது 7 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேன்னு இப்படி படுத்துண்டு தவிக்கிறது. இது என்ன உடம்போ என்ன பலமோ? இத்தனை நாள் கழிச்சு பண்ணிக்கத்தான் பண்ணிண்டியே, உத்தியோகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு பேசாமல் வீட்டோடு கிடக்கப்படாதோ? அவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். நீ என்ன பண்ண போற சம்பாதிச்சு? அம்மானு ஒருத்தி போக்கத்தவ இருக்கிற தைரியம் தானேங்கிற. சமையல்காரியை வச்சா அவ என்னமோ அரண்மனை சமையல் மாதிரி சாமானை எடுத்து இறைக்கிறா. என்னடி அம்மானு கேட்டேன். அவ்வளவுதான். இந்த பக்கம் தலை காட்டலை. முந்தானா உங்கள் டீச்சர் அம்மா ஒரு ரசம் வச்சாலே பாரு, 3 நாழி வேர்க்க விறுவிறுத்துது. விரலால் கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சுட்டேன். சமுத்திரராஜாவே வந்து வச்சாபல இருந்தது. அப்புறம் இத்தனை புளியை கரைச்சி கொட்டி பொடியை போட்டு பெருக்கி ஒப்பேத்தினேன். இப்போ நீ இல்லையோ, என்னடி அம்மா குறைஞ்சி போயிட்ட நீ? ஏன் இப்படி கிடந்து அலையிறதுகள் இதுகள்? எதுக்காக ஜன்மம் எடுத்திருக்கோம்? கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏதாவது யோசிக்கிறாளோ? அவன் கிளப்புக்கு போகிறான், சீட்டாடுறான்னு மாத்திரம் அழ தெரிகிறதே, பின்ன வேற எங்கே போவார் அவர் என்ன என்று சொல்லும் பொழுது அம்மாளின் மூக்கு மலர்ந்தது. பிறகு அவளுக்கே அதிகமாக பேசினார் போல தோன்றிட்டோ என்னவோ. நான் பாட்டுக்கும் பேசி உன்னை மெனக்கெடுத்துவிட்டேன். என்ன விஷயம்னு சொல்லு, அவள் வந்தவுடனே சொல்கிறேன் என்றாள். பரவாயில்ல, நான் பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கிறேன். செத்தயிரு, குங்குமம் எடுத்துட்டு போ என்று குங்குமமும் தேங்காய் 2 கொண்டு வந்தாள். வெத்தலை போட்டுக்க ஆள் இல்லை, குங்குமம் தான் இருக்கு. பரவாயில்ல, வரட்டுமா? வாடியம்மா, நன்னா இருக்கணும் தாயே பராசக்தி என்று பெருமூச்சுடன் விடை கொடுத்தாள் அம்மா. எல்லா பராசக்தி மாயம்தான். உபரிசக்தியை நாடக ஒத்திகையில் செலவழிக்க கூட பராசக்தியின் கிருபை இல்லாமல் முடியுமோ? முற்றும்.